கர்த்தர் உன்னை திரும்பவும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம். என்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்ததனால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரையும் உயிர்ப்பிப்பார். சாவுக்கு எதுவான உங்கள் சரீரத்தையும் அவர் தேவன் உங்களுக்காக அவர் மீட்பிக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது. இப்பொழுது அவருடைய ஆவி உங்களுக்குள்ளே இருக்கு. இயேசு கிறிஸ்து இப்போ உங்களுக்குள்ளே வந்து விட்டார். பழைய ஏற்பாடுல அவர் முகமுகமாக பேசினவர் இப்பொழுது உங்களுக்குள்ளே அவர் வந்துட்டார். எதிராக பேசி கொண்டிருந்தார், இப்பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் எப்படினாலும் தேவனோடு பேசிக்கொள்ள உடைய ஒரு பாக்கியம் உங்களுக்கு இருக்கிறது. கிறிஸ்து மரித்தொழுந்து எழுப்பினவர் உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவினாலே நம்முடைய சரீரமானது, நம்முடைய சரீரம் எப்படிப்பட்டது? சாவுக்கேதுவான சரீரம். இந்த சாவுக்கேதுவான சரீரத்தையும் உயிர்ப்பிக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த காலை வேளையிலே நம்ம அதிகமாக தியானிக்கிறது இப்படித்தான். அவர் என்ன செய்கிறார்? நமக்கு சாவுக்கேதுவான இந்த சரீரத்தையும் உயிர்ப்பிக்கிறவர் நம்ம உயிரோடு இருக்கிறார். ஆக நீங்கள் எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. எந்த ஒரு காரியம் ஏதுவான சரீரத்தையும் உயிர்ப்பிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறாருங்க. வேற எல்லா சின்ன சின்ன காரியங்களும் ரொம்ப சிம்பிள். பெரிய பெரிய காரியத்தை நீங்கள் ரொம்ப சிம்பிளாக நினைங்க, ரொம்ப சிம்பிளாக நினைங்க. ஏன்னா தேவன் சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆக எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டும்? அதான் தேவன் சொல்லுற இந்த அதிகாலையில் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்கிறார். இந்த சாவுக்கேதுவான சரீரத்தை உங்களுக்கு மீண்டும் கொடுக்கிற அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாங்க. உயிர்ப்பிக்கிற தேவன் நமக்கு எப்பொழுதும் கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் குறைவில்லாத வாழ்க்கை நமக்கு தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.